பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு 1ஆம் தேதி 1/12/25. இந்த 11 மாதம் தேவன் நம்மளை வழி நடத்தினார். இது 12வது மாதத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிக்கூறுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளை நடத்துவார். அதே போல் அதே 25வது வசனம், நான் உங்களிடத்திலே அனுப்பின பெரிய சேனையாகிய வெற்றி கிளிகளும் பச்சை கிளிகளையும் முகச்செட்டி பூச்சிகளையும் பச்சை புழுகளும் பட்சிக்கின்ற வருஷங்களிலேயே விளைவி உங்களுக்கு திரும்பி அளிப்பேன். என்னென்ன எழுந்து போயிருக்கிறீங்களோ, என்னென்ன நஷ்டமாக இருக்கிறதோ அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, மறுபடி திருப்பி கொடுக்குறேன்றார். நம்ம எழுந்து போயிருக்கிற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எழுந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் மறுபடி நான் திருப்பி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. 26 பாருங்கள், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தினா உங்களை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்போ திருப்தியாக சாப்பிடுங்க. நல்லா அவங்க தேவன் இந்த வானத்தை பூமி படைத்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். அதே போலங்க 27 பாருங்கள், நான் இஸ்ராவேலின் நடுவிலேயே இருக்கின்றேன் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே இஸ்ராவேல் தேவன், நானே, நான் என்னை தவிர வேறு தேவன் இல்லைன்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்க. நீர் என்னென்ன எழுந்து போயிருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கிறதோ, கண்ணீர் இருக்கிறதோ, வியாதியோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களோ, ஏதாவது எழுந்து போயிருக்கிறீங்களோ, மறுபடி நான் உங்களுக்கு திரும்பி கொடுக்குறேன். இந்த 12வது மாதத்தில் கடைசி மாதத்தில் தேவன் சொல்கிறாரு, இன்னும் எழுந்து போனதெல்லாம் உங்களுக்கு திரும்பி கொடுக்குறேன், உன் தேவைகளெல்லாம் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன சொல்கிறார். இஸ்ராவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்கிற காரியம் என்னென்னா, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பும்போது அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எழுந்து போனது ஒவ்வொன்றும் அவர் திருப்பி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கலாம், இல்லை ஏதாவது பலவீனங்கள் நம்ம இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் மறுபடி திருப்பி கொடுக்குறேன் தேவன்னு சொல்கிறார். அன்பான தெய்வ ஜனமே, நம்ம திரும்பி அந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறவராக நாம் இருக்கணும். பாருங்கள், அவர் சொல்ல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 12வது மாதத்தில் தேவனு கொடுத்துருக்கிற இந்த வாக்கு தத்துவம் வைத்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லி அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். புது வருஷத்துக்கு ஒரே 30 நாள் மட்டும்தான் இருக்கிறது. 30 நாள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த 30 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும் ஆண்டவர்கிட்ட. தேவனே, இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீர். எங்களுக்கு கர்த்தாவே, எந்த ஜீவனுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் என் குடும்பம் பிள்ளைங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, நன்றி அப்பா அப்படின்னு நன்றி சொல்லணும். புது வருடத்துக்குள்ளே நம்ம போகும்போது பரிசுத்தமாய் நம்ம புது வருடத்துக்குள்ளே போகணும். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். அன்பான தேவஜனமே, என்ன நேரம் இல்லை தேவன் சொல்கிறார் பாருங்கள். கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். அவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. இப்போ அவர் நம்ம தேடுறவங்களாக நாம் இருக்கணும். அவர் பாதத்தில் நம்ம கெஞ்சி மன்றாடுறவங்களாக நாம் இருக்கணும். அவர் நேசிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அவர் எப்படி நம்மளை நேசித்து நம்ம என்ன தவறுகளை செய்தாலும், நம்ம என்ன காரியங்களும் நம்மக்கிட்ட இருந்தாலும், அவருக்கு விரோதமான காரியங்கள் இருந்தாலும் அவர் எப்படி நம்மளை மன்னித்து கொண்டு இருக்கிறாரோ அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறவர்களாக நாம் இருக்கணும். அவரோட வருகைக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும். அதுதான் தேவனை சொல்லியிருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2026க்கு போகிறதுக்கு முன்னாடி தேவன பாதத்தில் ஒரு நாள் உபவாசிருந்து நன்றி சொல்லி, தேவன் இந்த வருடம் முழுவதும் செய்திருக்கிற காரியங்களெல்லாம் சொல்லி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன காரியங்களை தேவன் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதோ தேவனை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவா,
நீர் கொடுத்திருக்கிறா இந்த வசனத்தைப்படி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் பயப்படாதபடி நாங்கள் மகிழ்ந்து களி கூற கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீரையா தேவனே அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 முழுவதும் கர்த்தாவே நீர் பாதுகாத்திருக்கிறீங்க. 2026க்கு வரும்போது தேவனே நாங்கள் கர்த்தா பரிசுத்தமாய் நாங்கள் இருக்கணும் ராஜா. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. என் குடும்பம் நாங்களும் என் குடும்பத்து கர்த்தாவேப்பா பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் கற்பனைபடி நாங்கள் நடக்கிறவங்களாக இருக்கணும் சுவாமி. நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும் கர்த்தாவே. எங்களை போல இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரவர்களாக நாங்கள் இருக்கணும்ப்பா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும் கர்த்தாவே. தேவனே கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே தேவனோட பிரசன்னம் இருக்கட்டும், தேவனோட அபிஷேகம் இருக்கட்டும். இன்றைக்கி பிறந்த நாள் வெட்டிங் டே யார் யார் கர்த்தாவே கொண்டாடுறாங்களோ, என்னென்ன நல்ல காரியங்களை செய்கிறாங்களோ அவங்கள மேலே தேவாவும் கரமே அவங்கள மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்களை போகத்தையோ வருத்தையோ தேவனை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சாட்சியாக நிறுத்துங்க ஐயா. அவங்க வரைக்கும் காகிதப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.